கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது கலாத்தியர்களின் நிருபத்திலே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அடிக்கடி பார்க்குற வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நன்மை செய்கிற காரியங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, நன்மை செய்வதில் நாம் பின் வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதாவது நன்மை செய்வதில் நாம் பின் வாங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நாம் நன்மை செய்வதில் எத்தனையோ நமக்கு தடைகள், எத்தனையோ நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், பற்றாக்குறைகள் இருந்தாலும் நாம் கர்த்தர்க்கென்று செய்கிற, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காய் செய்கிற எந்த ஒரு நன்மைகளையும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நாம் நன்மை செய்வதில் நாம் பின் வாங்காதபடிக்கு, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் நன்மை செய்வதில் நாட்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், சோர்ந்து போயிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம 2வதாய் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18:1 வாசிக்கிறோம். அதாவது நாம் சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஜெபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. 2வது, நம்முடைய ஜெபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது அதனுடைய ஓமை நமக்கு நல்லா தெரியும். ஆகவே சில நேரங்களில் நமக்கு சில எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு தாமதமாகலாம். ஆனாலும் கூட தேவன் நிச்சயமாக நமக்கு அவர் உதவி செய்வார். தாமதமானால் நிச்சயமாக காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டுங்கிறதான அந்த ஓமையை குறித்து நம்ம ஓமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா 18 நம்ம வாசிக்கிறோம். அப்போ உண்மையாக நாட்கள் 2வதாக நாம் ஜெபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. 2வது காரியம், நம்ம ஜெபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் நமக்கு நியாயம் செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, 3வதாக நம்ம வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:10 நம்ம வாசிக்கிறோம். அதாவது அவருடைய சிச்சையில் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா வேதத்தில் நம்ம நீதிமொழிகளை தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். அதாவது அந்த 3:11 நம்ம வாசிக்கிறோம், என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேயரில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதை தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே ஆண்டவராய தேவன் நம்மளை சிட்சிக்கும் போது, அவர் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. உண்மையாகவே நிச்சயமாகவே தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால, தேவன் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறதுனால அவர் நம்மளை சிட்சிக்கிறார், அவர் நம்மளை கடிந்து கொள்கிறார். சரியான பாதையிலே, அவருடைய மகிமையான பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நன்மை செய்கிற காரியத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம பின் வாங்கி போயிடக்கூடாது. 2வது, ஜெபத்தில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் காரியம் நடக்கலைன்னு சொல்லி, இன்னும் நம்ம எதிர்பார்க்குற காரியம் வரலைன்னு சொல்லி நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். 3வதாக, அவர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, அவர் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் உங்களிடத்தில் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்திருக்கிறபடினால அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை கடிந்து கொண்டு உங்களை சிட்சித்து அவருடைய மகிமையான வழியில் அவர் நடத்துகிறார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவர் உண்மையாகவே அந்த நாட்களில் நாம் சோர்ந்து போகாதபடி உற்சாகமாய் தேவனிடத்திலே, தேவ சமூகத்திலே காணப்பட, அவருடைய வழியிலே நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் உமக்குள்ளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மை செய்வதில், ஜெபத்தில் நீர் கடிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வழியில நடக்க தொடர்ந்து நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை தேவன் தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும்,
அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா விதமான சோர்வுகளையும் என் தேவன் மாற்றும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.